தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் திருக்காடம்பூர். அந்த ஊரில் ஒரு பழமையான சிவன் கோவில் இருந்தது. அந்த கோவில் பெயர் திருக்காடம்பூர் சிவன் கோவில். ஆனால் அந்த கோவிலுக்கு யாரும் இரவு நேரத்தில் போக மாட்டார்கள். ஏனென்றால் நள்ளிரவு 12 மணிக்கு அந்த கோவிலில் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும் என்று ஊர் மக்கள் சொல்வார்கள். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஆதி என்ற இளைஞன் வந்தான். அவன் மிகவும் பக்தன். அவன் தினமும் சிவபெருமான் பெயரை ஜபிப்பான். அவன் அந்த ஊர்க்காரர்களிடம் கேட்டான், ஏன் அந்த சிவன் கோவிலுக்கு யாரும் போக மாட்டீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நள்ளிரவு அந்த கோவிலில் பேய்கள் சுற்றும். அங்கு போனவர்கள் திரும்ப வரவில்லை. ஆனால் ஆதி பயப்படவில்லை. அன்று அமாவாசை இரவு. ஆதி தனியாக அந்த பழைய சிவன் கோவிலுக்கு சென்றான். கோவில் முழுக்க இருட்டு, காற்று வீசும் சத்தம் மட்டும். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் திடீரென்று மணி தானாக அடிக்க ஆரம்பித்தது. டங் டங் டங். ஆதி அதிர்ந்தான். அந்த நேரத்தில் கோவிலின் உள்ளே கருப்பு நிழல்கள் அசைந்தது. பேய் போன்ற உருவங்கள் சுற்ற ஆரம்பித்தது. அவையெல்லாம் கூவி சத்தம் போட்டது, இங்கிருந்து போ, இது எங்கள் இடம். ஆதி கண்களை மூடி சொன்னான், ஓம் நம சிவாய. அவன் ஓம் நம சிவாய மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த மந்திரம் ஒலித்தவுடன் கோவிலில் திடீரென்று ஒரு பெரிய ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள்ளிருந்து ஒரு உருவம் மெதுவாக வந்தது. அது வேறு யாரும் இல்லை, சிவபெருமான். திரிசூலம் கையில், ஜடையில் சந்திரன், கழுத்தில் பாம்பு. அந்த ஒளியை பார்த்தவுடன் எல்லா பேய்களும் நடுங்க ஆரம்பித்தது. சிவன் குரல் முழங்கியது, இந்த இடம் என் ஆலயம். என் பக்தனை பயமுறுத்த யாருக்கும் உரிமை இல்லை. ஒரே கணத்தில் அந்த நிழல்கள் எல்லாம் மறைந்துவிட்டது. ஆதி மண்டியிட்டு விழுந்தான். என்னை காப்பாற்றியதற்கு நன்றி சிவபெருமாளே. சிவன் சிரித்தார். உன்னை உண்மையா நம்புறவனுக்கு பயம் இருக்காது. அதன் பிறகு அந்த ஒளி மெதுவாக மறைந்தது. அடுத்த நாள் ஊர் மக்கள் கோவிலுக்கு வந்தார்கள். ஆதி எல்லாவற்றையும் சொன்னான். அதன் பிறகு அந்த கோவில் மீண்டும் திறக்கப்பட்டது. இன்று வரை அந்த ஊர் மக்கள் சொல்வார்கள், உண்மையான பக்தியை சிவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். உண்மையான நம்பிக்கை இருந்தால் சிவன் நம்மை எந்த அமானுஷ்ய சக்தியிலிருந்தும் காப்பாற்றுவார்.